ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இந்த 15 வருட போராட்டத்திலே இறந்து விட்டார்கள். என்றும் சொல்ல போனால் தமிழ் அரசியல் கைதிகள் கூட முற்றுமுழுதாக விடப்படவில்லை. எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு என்றும் இராணுவம் கையடக்கி வச்சுக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசு முழு பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற வரலாறு தொடரக்கூடாது. இதற்கான இந்த சகல விவரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் இதே அரசாங்கம் இதுக்கான விசாரணைகளை நடத்த வேண்டும். மனித புதைகுழிகளிலே இருந்து இந்த எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு இது கடந்தெடுக்கப்பட்டு இதுக்கு சரியான விசாரணை நடத்தி கண்டறியப்பட்டு இதை யார் செய்தார்கள், எப்போது செய்தார்கள் என்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று சரியான ஒரு நீதி விசாரணை இந்த தமிழ் மண்ணிலே கிடைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், போராடுவோம், எல்லா வகையிலும் சேர்ந்து போராடுவோம். மனித குலத்துக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளும் ஒரு முடிவு வரும் நிலையிலே நாங்கள் போராடுவோம். காணாமல் போனவர்கள் சங்கம் போராடும். இந்த மனித உரிமையை மீறி நடக்கின்ற அந்த சார்பாக இருக்கின்ற குரல் கொடுக்கின்ற அத்தனை தலைவர்களும் போராடுவார்கள், கட்சிகள் போராடும். இந்த இனத்திலே மீட்சி கிடைக்கும் வரைக்கும், விடுதலை கிடைக்கும் வரைக்கும், உண்மையான விசாரணை நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்பதை இந்த செம்மணி புதைகுழி விவகாரமாக மாறியிருக்கின்ற, சர்வதேச விவகாரமாக மாறியிருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு நீதியை பெற்று நாங்கள் எதிர்காலத்திலே பயணிப்போம், மீண்டும் தொடர்வோம் இந்த போராட்டத்தை என்று இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக அந்த புதைகுழிகளுக்குள்ளே சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள். வேறு எந்த இடங்களிலும் காணப்படாத அளவுக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தான் இவ்வாறான ஒரு மிலேச்சத்தனமான மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வடக்கு கிழக்கு தாயகம் தோறும் மனித புதைகுழிகள் காணப்படுகின்றது. அது சர்வதேசத்தினுடைய நிரூபிப்புக்குள்ளாக வேண்டும். அதன் வாயிலாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியான நியாயமான சர்வதேச தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மாறிவிட்டது, இந்த இடத்திலே நிலைமை சுமூகமாகிவிட்டது என்றோ இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுகின்றது என்றோ எவரும் கருதிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்த அளவு தூரம் படையினரை பாதுகாக்க முடியும் என்பதை கவனம் செலுத்துகின்றது. அவர்கள் பாருங்கள், தென்னிலங்கையிலே பட்டளந்த
பதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றார்கள். எங்கெங்கெல்லாம் மனித படுகொலைகள், மனித குலத்துக்கு எதிரான மனித உரிமை, பாரதூரமான மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அங்கெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடத்தப்பட வேண்டும். அதே நேரம் எங்களுடைய தாயகத்தில் அந்த விசாரணைகளை இவர்கள் மூடி மறைக்கின்றார்கள், முடுக்கி விடுவதற்கு அச்சப்படுகின்றார்கள். அவற்றுக்கு நிதி இல்லை என்பார்கள். பின்னர் சொல்வார்கள் அதிலே இருக்கின்ற எச்சங்கள் வரலாற்றுக்கு முந்தியது என்பார்கள். அவ்வாறாக பலதரப்பட்ட போலிகள் ஏற்கனவே புனையப்பட்டு விட்டன தமிழர் தாயகத்தில். இந்த இடத்திலே இடம்பெற்றது ஒரு பாரதூரமான மனித படுகொலை என்பதை, ஒரு இனம் சார்ந்த படுகொலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உலகம் உணர்ந்து, அதாவது தாமதமின்றி ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.